Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது அதான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணினா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக வேணாம். நெட் சென்ட்ரோ இல்லை சேவை மையமோ எங்கேயுமே நீங்கள் போக வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் மொபைல்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தாலும் உங்கள் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட 12th மார்க் ஷீட், சரியா, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க. 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிசியும் வந்த பின்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவசரப்பட வேணாம். சரியா, ஓகே. இப்போ நீங்கள் லைவ் டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், டெமோ உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் சர்ச் பாரில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2004 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்ல இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தமிழ்நாடு அரசோட சிம்பிள் இருக்கும், டிஎன்இஏ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிருங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இதான் வந்து டிஎன்இஏ வெப்சைட்டு. இதை டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு கார்னரில் லாகின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை. சரியா, இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்கோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லாகின்குள்ளே போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ ரிஜிஸ்டர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா, அந்த பேசிக் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். அதில் என்னென்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர். சரியா, உங்களோட பேர் வந்து கரெக்டாக, அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா டைப் பண்ணணும். அதை தான் அங்கே தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க. சரியா, 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர். எப்படி இப்போ உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆக்டிவாக அந்த மொபைல் இருந்தனால தான் இன்கமிங் மெசேஜ் வந்து வந்துச்சு. அதே மாதிரி தான் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர், ஏன்னா ஓடிபி நமக்கு வரும். சரியா, அதனால் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் அப்பா நம்பரோ இல்லை வந்து உங்களோட இண்டிவிஜுவல் நம்பர் கொடுத்தாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி. ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி அப்படின்னா என்னென்னா அந்த மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு வந்து நம்மளால் தெரிஞ்சிருக்கணும். சரியா, எதுவுமே தெரியாத பாஸ்வேர்டு, அதாவது மெயில் ஐடி இருக்கும் ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இனிமேல் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயிலில் தான் வரும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் நடக்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா மெயில் தான் நமக்கு வரும். சரியா, அதனால் மெயில் வந்து ரொம்ப முக்கியம். 2 தடவை மெயில் ஐடியை கொடுக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை மெயில் ஐடி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மெயில் கொடுத்துருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஏன்னா சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்குது, என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது, அதனால் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுத்துருங்க. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 11th வந்து பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் கொடுக்கணும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரியா, அதாவது தமிழ்நாடு ஹையர் செகண்டரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியா இந்த மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுக்கணும். சிபிஎஸ்சி இல்லை ஐசிஎஸ்சி, சரியா, அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். 4 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு ஹையர் செகண்டரி தான் எல்லா பசங்களும் படிச்சுப்பீங்க. ஒருவேளை சிபிஎஸ்சி பசங்க அப்ளை பண்ணுறதா சிபிஎஸ்சி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஐசிஎஸ்சி சிலபஸில் இருந்தீங்கன்னா ஐசிஎஸ்சி சிலபஸ், இல்லாட்டி அதர் போர்டு சிலபஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதர் போர்டு கொடுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 6 கேரக்டர்ஸ், அதாவது 6 வேர்டிங்ஸ் வந்து இருக்கணும். சரி, 6 லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அட்டோ இல்லை வந்து ஹேஷ்டாக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இப்போ உங்களோட நேம் வந்து வினோத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா வினோத் @123 இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். அதாவது லெட்டர்ஸும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. அது பாஸ்வேர்டு வந்து 2 தடவை நம்ம என்ன பண்ணணும் டைப் பண்ணணும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து வரும். சரியா, ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கல்ல, உங்கள் மெயில் ஐடியிலேயே நீங்கள் போய்
செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை இங்கே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, மெயிலில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவேளை இன்பாக்ஸில் இல்லாமல் ஸ்பேம் ஃபோல்டரு சரியா, இல்லாட்டி ஜங்க் ஃபோல்டரு சரியா, இதில் கூட வந்து ஓடிபி வந்து இருக்கலாம் ஒரு வேளை சரியா. அதனால் இந்த மெயில் ஐடி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடிபி வந்தோடனே இந்த இடத்துல ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெயில் ஐடியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து மேபி வந்திருக்கலாம். அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்குள்ளே நீங்கள் திரும்ப போகணும். லாகின் பேஜுக்குள்ளே திரும்ப போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல பசங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, மெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு நம்ம புதுசாக டிஎன்இஏக்காக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு தான் இங்கே நம்ம போடணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் ஐடிக்குரிய பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கிட்டு ஓப்பன் ஆகலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிங்கல்ல டிஎன்இஏக்காக, அந்த பாஸ்வேர்டை தான் இங்கே போடணும். பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம 8 ஸ்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் 8 ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா பர்சனல் இன்ஃபோ, செகண்ட் ஒன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஸ்கூலிங் அகாடமிக் சரியா, அதுக்கப்புறம் ஸ்கூல் எங்கெங்கே படித்தோம், அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி 8 ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணி போதா கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் சரியா. பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே நம்ம வந்து பேரை கொடுத்து தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து அப்படியே இருக்கும் சரியா. ஃபஸ்ட்டு நான் வரிசையாக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இதில் எது ரொம்ப முக்கியமானதோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷனில் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த, அதாவது பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளரின் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதே அட்ரஸ் தான் எனக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸும் அதே மாதிரி வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கு சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு சரியா, பின்கோடு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி, அதாவது டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம் இது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அதாவது சொந்த மாவட்டத்தின் குடியுரிமை நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா குடியுரிமை நிலைனா நம்ம வந்து என்னது இந்தியன் குடியுரிமை நிலையெல்லாம் இருக்கோம், அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மெயிலாக ஃபீமேலான்னு பார்த்து கொடுத்துங்க. மதர் டங் வந்து தமிழா என்னன்னு சொல்லி பார்த்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி என்ன, இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் சரியா, நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி சரியா, எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அதை தெளிவாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உட்பிரிவு சரியா, இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் சரியா, ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8th-லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும், ஃபஸ்ட்டு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் பேரண்ட் வந்து சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாட்டி பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயி ஃபார் பாஸ்ட் 5 years இன் தமிழ்நாடு சரியா. அதாவது லாஸ்ட் 5 வருஷம் தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்திருக்கணும். இல்லைன்னா மை பேரண்ட் இஸ் சர்விங் ஆல் இண்டியா தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th to 12th வந்து ஸ்டடி இன் தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதாவது நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா வருவீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எஸ் கொடுத்துருங்க. உங்கள் அப்பா யாராவது வந்து ஏற்கனவே வந்து மிலிட்ரியில் இருந்தாங்க, அதாவது ஆர்மி, நேவி இல்லை ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது டிஎஃப்சி சென்டர். சரியா, இந்த டிஎஃப்சி சென்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கான டிஎஃப்சி மையம், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில், சரியா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த வந்து டிஎஃப்சி சென்டர் இருக்கும். அந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் வந்துடும். சரியா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட நோடல் ஆஃபீஸ் மாதிரி அது. சரியா, அதை கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது கொடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர் போகணும். அதனால் வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் போட்டிங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் போடுங்க. அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்தோன்னே தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். சரியா, அதாவது கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல். இதில் நான் சொல்லக்கூடியதை தெளிவாக தயவு செய்து நீங்கள் பாருங்கள். இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் 7.5 ரிசர்வேஷனில் இருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியாகவும் இருப்பீங்க, சில பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இது மூணுலேயுமே நீங்கள் இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியாகவும் இருக்கலாம், சில பேர் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இது ரெண்டுலேயும் இருப்பீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் தெளிவாக இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது பேரண்ட்டோட ஆக்குபேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து 4 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதனால் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கவனிங்க, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து எஸ்சி ஸ்காலர்ஷிப், இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின், சரியா, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. திரும்ப சொல்கிறேன், இதில் நிறையா பசங்க தவறு பண்ணிவிட்டு, ஏன்னா நிறையா பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து நமக்கு வெறும் 25,000 தான் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இயர்லி. அப்போ 60,000 தான் நமக்கு பெருசு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 25,000 கிடைக்கும், 60,000 ரெண்டுமே கிடச்சி 85,000 நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடைக்காது. நீங்கள் பேசாமல் ரெண்டுக்குமே எஸ்சிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முதல் பட்டதாரி மட்டும் எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் இதில் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க. முதல் பட்டதாரிக்கு நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் ரெண்டுமே இருக்கிற ஆட்களுக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, கல்வி கடனை பெற திட்டமிட்டுள்ளீர்களா? அதாவது இங்கே எஸ் கொடுக்குறனால நம்ம கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் லோன் வந்து வாங்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா, அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வாங்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எஸ் கொடுத்தே வச்சுருங்க. சரியா, அது வந்து கல்வி கடன் வந்து நம்ம வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா அந்த டைம் வந்து யூஸ் ஆகும். சரியா, அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிடலாம். அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். சரியா, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் தெளிவாக இங்கே கொடுக்கணும். அதாவது கேட்டகரி ஆஃப் தி ஸ்கூல், அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த கேட்டகரியில் படிச்சிங்க, சிபிஎஸ்சியா இல்லை மெட்ரிகுலேஷனா, ஐசிஐசியா, இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை, எந்த இடத்துல ஸ்கூல் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் 8th முதல் 12th வரைக்கும் படித்திருக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ எஸ் கொடுக்கணும் அங்கே. சரியா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா நோ கொடுங்க. ஆனால் மேக்ஸிமம் எஸ்ஸே அங்கே கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் ஹேவ் யூ ஸ்டடீட் ஃப்ரம் அதாவது 6th to 8th இன் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர்
ஆர்டிஇ சரியா, ஆர்டிஇ மூலியமாக நீங்கள் படிச்சிங்களா, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லாட்டி மேக்ஸும் அந்த இடத்துல நோ தான் நீங்கள் கொடுக்கணும். ஹேவ் யூ ஸ்டடிட், அதாவது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களா, அதாவது 7.5 ரிசர்வேஷனில் வந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தாலும் இந்த இடத்துல நோ தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல், பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தான் 7.5 ரிசர்வேஷனில் வருவீங்க. அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறத தெளிவாக இங்கே ஒவ்வொரு வருஷமும் 6th எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த பிளாக்கில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அந்த ஸ்கூலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்னியூ நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பேஜ். சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் இன்ஃபோ, அதாவது கல்விசார் தகவல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது குவாலிஃபைசிங், அதாவது எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க டிஎன் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி இல்லை ஐசிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருப்பீங்க. அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். நேம் ஆஃப் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தேர்வு வாரியம் என்ன அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தான் நம்ம மேக்ஸிமம் நீங்கள் கொடுப்பீங்க. இல்லை சிபிஎஸ்சி இருந்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு சரியா, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறீங்கல்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் நேற்று கூட நம்ம வந்து ரிசல்ட் பார்த்துருப்போம். அந்த ரிசல்ட் பார்க்குறப்போ ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க, அதான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் இங்கே போடணும். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் சரியா, இந்த ரோல் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரோல் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா. 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டில் இது எல்லாமே இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம் சொல்லும்போதுன்னா டைப் பண்ணிக்கலாம் சரியா. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் மார்க் ஷீட் வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2024 நீங்கள் கொடுத்துடலாம். அதனால் இந்த பெர்மனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணான்னு சொல்லும்போது அங்கேயே கொடுத்துருக்காங்க, என்டர் அஸ் கிவன் இன் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா. மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. அதனால தான் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். நீங்கள் மார்க் ஷீட் வந்தோடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹையர் செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவு வந்து நீங்கள் அகடமிக்காக ஒகேஷனலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் அகடமிக் தான். ஒகேஷனல்னால் இந்த மேக்ஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி ஒகேஷனல் குரூப் இருப்பாங்க சரியா, அவங்களுக்கு அது தெரியும். அடுத்து குரூப் கோடு, நீங்கள் என்ன குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது பயோ மேக்ஸா இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பயிற்று மொழி, நீங்கள் படித்தது வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது மொத்த மதிப்பெண்கள் நீங்கள் எவ்வளோ ஹையர் செகண்டரியில் எவ்வளோ மதிப்பெண்கள் மொத்தம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொத்த மதிப்பெண் வந்து 600 இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தது சரியா, பெற்ற மதிப்பெண் வந்து இங்கே எழுதணும். அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெற்ற மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ சரியா 500, அதில் நீங்கள் பெற்ற மதிப்பெண். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீட் தேர்வு எழுதிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஜேஇக்கு விண்ணப்பித்திருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்ளைடு இந்தியன், அதாவது மெரைன் டைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஐயுமே சிஇடி சரியா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சரியா. எமிஸ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அப்படிங்கிறது உங்களோட டிசி கொடுக்கும்போது அதில் அந்த நம்பர் இருக்கும். சப்போஸ் அந்த எமிஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஸ்கூலில் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்குங்க. எமிஸ் நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும், இல்லாட்டி நமக்கு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகாது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் சரியா, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் இங்கே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா டைப் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் சரியா.
அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாறுதல் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கீழே கண்டினியூ டு பே அதுக்கப்புறம் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பேக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் இருக்கோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது எல்லாமே நான் கரெக்டாக நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், கரெக்டாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ டு பே, சரியா, கண்டினியூ டு பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th ஸ்டேஜ் வந்துட்டோம். சரியா, பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 500 நம்ம பே பண்ணணும். அதில் வந்து ஏற்கனவே இருக்கும். சரியா, 500 நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். கனரா பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா, இல்லை வந்து HDFCயா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துட்டு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படின்னா பேமெண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து உடனே சில பேர்த்துக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும், சில பேர்த்துக்கு இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா அங்களே கொடுத்துருக்காங்க 20 மினிட்ஸ் கூட என்னன்னு சொல்லி பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் 20 மினிட்ஸ் கூட ஆகலாம். அதனால் ரொம்ப பதட்டப்பட வேணாம், அவசரப்பட வேணாம். எனக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரல சார்னு சொல்லி நீங்கள் பதட்டப்பட வேணாம். சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நெட் சென்டரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது வெளியே அப்ளை பண்ணுறீங்க, இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கொடுப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் தெளிவாக வச்சுங்க. அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா, இதான் வந்து ஃபைனல் பிரிண்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் தி சர்டிஃபிகேட்ஸ். சரியா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். சரியா, PDF ஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லை இமேஜ் ஃபைலாக இருந்தாலும் சரி, 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். சரியா, சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். சரியா, உங்களுக்கு சப்போஸ் அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் PDF ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TCயும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். சரியா, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சரியா, இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பீங்க, அதோட சர்டிஃபிகேட்லாம் இங்கே அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் மேனாக இருப்பீங்க, அதோட சர்டிஃபிகேட்டு, இல்லை டிசேபிள் பர்சனாக இருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். சரியா, அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம். இதை வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம் தயவுசெய்து. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், அதாவது 12th சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்டை பார்த்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம 12th சர்டிஃபிகேட்டே நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. சரியா, நான் அடுத்த வீடியோவில் டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி நான் வந்து PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண சொல்லும்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்காக டெமோ வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.